பூமியை மிரள வைக்கும் சூரிய புயல், உலகம் இருளில் மூழ்க போகிறதா? நம்முடைய பூமி கிரகம் உள்ளிட்ட 8 கிரகங்கள் அமைந்திருக்கும் சூரிய மண்டலத்தில் மையப்புள்ளியாக திகழும் சூரியனில் சமீபத்தில் 2 புயல்கள் வீசி இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால பூமிக்கு ஆபத்து நேருமா அல்லது வேறு தாக்கங்கள் எதையாவது ஏற்படுத்துமா அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். சூரிய புயல் அப்படிங்கிறது சூரியன் தன்னைத்தானே சுற்றி வரும்போது அதனுடைய வட தென் துருவங்கள் இடம்பெயரும் போது நிகழக்கூடிய ஒரு ஆபத்தான விளைவு தான் சூரிய புயல். சூரியனுடைய காந்த புலம் ஒரு சுழற்சியை கடக்க 11 ஆண்டுகள் ஆகும். அதாவது சூரியனின் வட துருவம் தென் துருவம் நேர்மாறாக மாறி வர ஆகக்கூடிய காலம் என்று இதை சொல்லலாம். இதனால சூரியனில் இருந்து வெளிப்படக்கூடிய வெப்ப ஆற்றல் 11 வருடத்துக்கு ஒரு முறை அதே அளவு எனர்ஜியை வெளிப்படுத்துது. இதுதான் சூரிய புயல் அப்படின்னு சொல்றாங்க. சில சமயம் இந்த ஆற்றலானது குறைவாகவும் சில சமயம் அதிகமாகவும் சூரியன்கிட்ட இருந்து வெளிப்படுது. ஒரு சக்தி வாய்ந்த சூரிய புயல் ஏற்பட்டால் பூமியில் இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி செயற்கைக்கோள் தகவல் தொடர்புகளை முடக்கி மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை மட்டுமில்லாமல் வேறு பல பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் எச்சரிக்கிறாங்க. கடந்த காலங்களில் இந்த சூரிய புயல் காரணமாக மின் உற்பத்தி நிலையங்களில் பெரும் தீ விபத்து மற்றும் வெடி விபத்துகள் ஏற்பட்டு நிறைய பகுதிகளுக்கு மின் விநியோகம் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டு பேரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. 1859ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏற்பட்ட சூரிய புயல் பூமியின் காந்த சக்தியினை பாதித்தது. இந்த சூரிய புயலே பூமியினை தாக்க மிகப்பெரிய புவிகாந்த புயல். இதை ஹரிங்டன் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் டெலிகிராம் தொடர்புகள் பாதிக்கப்பட்டது. சூரிய புயல் 1958, 1989 மற்றும் 2000 ஆண்டுகளில் நிகழ்ந்துச்சு. இந்த புயல் குறைவான விளைவுகளை கொண்டிருந்துச்சு. ஆனால் இருட்டடிப்பு மற்றும் செயற்கைக்கோள்களுக்கு சேதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதியன்று சூரியனில் ஒரு சூரிய புயல் ஏற்பட்டது. இது ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் சீனாவின் பெரும்பகுதி முழுவதும் குறுகிய அலை ரேடியோ பிளாக் அவுட்களை ஏற்படுத்தியது. இதையடுத்து 2வது புயல் அடுத்த நாளே நிகழ்ந்தது. அதாவது கடந்த 3ஆம் தேதி என்று நிகழ்ந்தது. இப்போதைய காலகட்டத்தில் நாம் செல்போன்கள் மற்றும் கம்ப்யூட்டர்கள் மூலம் இணைக்கப்பட்டுள்ள தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகளை முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு சார்ந்திருக்கும் நிலையில் சூரிய புயலின் போது ஏற்படக்கூடிய பாதிப்பு அதிதீவிரமாக இருக்கும். இது அந்த அமைப்பை சார்ந்துள்ள உற்பத்தி, போக்குவரத்து, நிதி மற்றும் பாதுகாப்பு அப்படின்னு எல்லா உள்கட்டமைப்புகளையும் அதிக அளவிலான பேரிழப்புகள் ஏற்படுத்தும். அதனால தான் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு நாளும் சூரியனின் மேற்பரப்பை ஆழ்ந்த கவனத்தோடு கண்காணிச்சுட்டு வராங்க. ஏதாவது ஆபத்து காலங்களில் முன் எப்போதும் கிடைக்கப்பெறாத இது போன்ற படங்கள் விஞ்ஞானிகளின் ஆய்வுக்கு பேருதவியாக இருக்கும். மேலும் இந்த சூரிய புயல் உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்துவது கிடையாது அப்படிங்கிறதுக்காக நாம் அமைதியாக இருந்துவிட முடியாது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரம் காரணமாக துகள்கள் வருவதற்கு பொதுவாக 3 நாட்கள் ஆகும். பூமியின் காந்த புலத்திற்குள் நுழைந்ததும் ஒரு புவிகாந்த புயலை உருவாக்க முடியும். அது பல நாட்கள் நீடிக்கும். இந்த நிகழ்வு பெரியதாக இருந்தால் இது ஏற்படுத்தக்கூடிய மோசமான விளைவுகளில் ஒன்று, உலகம் முழுவதும் மின்சாரத்தை அழித்துவிடும். மீண்டும் ஒளியை பெற அனைத்து வயரிங் மாற்றுவது, எல்லா வயரும் புதுசாக மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த நிகழ்வின் மற்றும் ஒரு ஆபத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முழு நாடுகளையும் பல மாதங்களுக்கு மின்சாரம் இல்லாமல் விடக்கூடும். இது பொருளாதாரத்திற்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும். இது தகவல் தொடர்பு மற்றும் செயற்கைக்கோள்களையும் கடுமையாக பாதிக்குது. மனிதர்கள் பெரும்பாலும் செயற்கைக்கோளையே நம்பியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் மறுக்க முடியாது. இன்றைக்கி நாம் எல்லாத்துக்கும் செயற்கைக்கோளையே பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் ஒரு சூரிய புயல் அழிக்கலாம் அல்லது செயற்கைக்கோள்கள் வேலை செய்வதை நிறுத்தக்கூடும். பல விலங்குகள் பூமியின் காந்த புலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு உணர்திறன் கொண்டவை. அதனால் ஒரு சூரிய புயலை அவற்றை திசை திருப்பக்கூடும். பறவைகள் போன்ற விலங்குகள் அவற்றின் இடம்பெயர்வுகளை மேற்கொள்ள பூமியின் காந்த புலத்தால் வழிநடத்தப்படுது. அது திசை திருப்பப்பட்டு இறந்து உயிரினங்கள் உயிர் வாழ்தலுக்கு ஆபத்தை விளைவிக்கும். இதை கண்டு பயந்துடக்கூடாது. இது எல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்களே தவிர கட்டாயம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் இயற்கையின் விளைவுகள் குறித்து தெரிந்த பின்னரும் அலட்சியமாக இருந்துவிட முடியாது. அப்படிங்கிறதால விஞ்ஞானிகள் மிக கவனமாக இப்போது நடந்திருக்கும் 2 சூரிய புயல்கள் குறித்து ஆய்வு பண்ணிட்டு வராங்க.